Hi friends, welcome to Sai KS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிக்கன் கட்லெட். இதுக்கு என்னென்ன ingredients எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க friends ரெசிபிக்குள்ள போலாம். Friends சிக்கன் கட்லெட்டுக்கு என்னென்ன ingredients பார்க்கலாம். 250 grams chicken எடுத்து வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் chili powder, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் பெப்பர், கொத்தமல்லி தழை, உப்பு தேவைக்கேற்ப. இப்போ இந்த சிக்கனை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். நான் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா வணங்கட்டும். லைட்டாக உப்பு சேர்த்திட்டோம்னா சீக்கிரமாக வணங்கிடும். லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வணங்கிறதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆனியன் நல்லா நம்ம வதக்கியாச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசால் தூள்ஸ் எல்லாமே சேர்த்துடலாம். மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா, பெப்பர். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சிக்கனும் சேர்த்திடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனும் சேர்த்திடலாம். சிக்கன் சேர்த்து இந்த மசால்ஸ் எல்லாம் ஈவனாக அதில் வந்து மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் லைட்டாக சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கோங்க. சிக்கனை வந்து நல்லா நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக ஒரு 50% இதில் வேகணும். ஆகட்டும், பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா சூடாகட்டும். இப்போ இதோட நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா மேஷ் பண்ணி இதில் சேர்த்த போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இது நல்லா சூடாகட்டும். ஆறுனதுக்கப்புறம் தான் பண்ண முடியும். ஆறட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நல்லா சூடாகிடுச்சு. இதை ஒரு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கனை நம்ம ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மேஷ் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இதில் சேர்த்திடலாம். சேர்த்திட்டு இதோட கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சிடலாம். பிணைஞ்சிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உருளைக்கிழங்கு சிக்கனும் நம்ம நல்லா பிணைஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன ஷேப்பாக நம்ம கட்லெட் ஷேப்பில் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா 2 முட்டை உடைச்சி அதில் லைட்டாக உப்பு அண்ட் பெப்பர் சேர்த்து நம்ம டிப் பண்ணி எடுத்து பிரெட் கிராம்ஸில் நல்லா டிப் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த முட்டையில் லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். அதுமாதிரி லைட்டாக பெப்பரும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம முட்டையில் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. பிரெட் கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு கட்லெட்டை நம்ம எக்கில் டிப் பண்ணி பிரெட் கிராம்ஸில் டிப் பண்ண போகிறோம். எடுத்து வச்சுட்டு அப்புறமா ஆயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே டிப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். எக்ஸ்ட்ரா இருக்கிற பிரெட் கிராம்ஸை டஸ்ட் பண்ணிடுங்க. எடுத்து வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ கட்லெட் எல்லாமே வந்து நம்ம பிரெட் கிராம்ஸோ ரஸ்க்கு தூள் நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் சூடு பண்ண வச்சுருக்கேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஆயில் சூடானதும் நம்ம ஒவ்வொரு கட்லெட்டை பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம கட்லெட் ரெடி ஆயிடுச்சு.
வாவ். இதே மாதிரி எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம சிக்கன் கட்லெட்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாவ், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்மெல்லே அரோமா செம்மையாக இருக்குது. வாவ், செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்மி எம்மி.